ஒரு பிரச்சனை அது நமக்கோ நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கோ வரும் வரை அதன் தீவிரம் அதன் சீரியஸ்னஸ் நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் பெருகி வந்த போதைப் பொருள் நடமாட்டம் தினம் தினம் நியூஸ் சேனலில் 100 கிலோ 500 கிலோ 1000 கிலோ கஞ்சா குட்கா பொருட்கள் பறிமுதல் அழிப்புன்னு செய்தி வந்துகிட்டே இருக்குது. தினம் ஒரு 10 பேராவது கைது ஆகிட்டே இருக்கிறாங்க. இது சரியா மே 10ஆம் தேதி தான் தமிழ்நாட்டில் நுழைஞ்சிருச்சா? இவ்வளவு நாள் சொல்ல போனா இத்தனை வருடமா அது தமிழ்நாட்டில் தான் புழக்கத்தில் இருந்திருக்குது. அது இன்னைக்கு தேதிக்கு வந்திருக்காது. பல ஆண்டுகளுக்கு முன்னமே இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மிடையே புகுந்து இன்று நம்மில் ஒரு பகுதியாக மாறி அதன் கேன்சர் செல் கொஞ்சம் கொஞ்சமா நம் சமூகத்தை அரிச்சு இன்று மிகப்பெரிய சமூக பிரச்சனையா உருவெடுத்து பூதாகரமா நம் முன்னாடி நின்றுகிட்டு இருக்குது. கடந்த அல்லது முந்தைய ஆட்சியில் யாரோ ஒரு அதிகார மையத்துக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அந்த அதிகார மையத்திற்கு அதன் மூலம் வரும் பணம் தான் முக்கியமானதாகப்பட்டிருக்குமே ஒழிய தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் ஏன் தமிழ்நாட்டு வருங்காலமே முக்கியமாகப்பட்டிருக்காது. தன்னுடைய சுயநலத்திற்காக தமிழ்நாட்டு இளைஞர்களை எதிர்காலத்தை காவு கொடுத்து இருக்கிறார்கள். நாம் செய்த புண்ணியமோ அல்லது தமிழ்நாட்டு பெண்கள் செய்த புண்ணியமோ தாவைக்கா ஆட்சிக்கு வந்து விட்டது. இதன் தலைவர் திரு விஜய் ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்தே தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரத்தை அழித்தே தீர்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு முடிவோடு களத்தில் இறங்கியிருக்கிறார். இப்ப மட்டும் புது காவல்துறை வந்துவிட்டதா? அதே காவல்துறை தானே? ஏன் கடந்த ஆட்சிகளில் காவல்துறையினரின் இந்த துரித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? அதிகார மையத்தில் இருந்த யாரோ ஒருவருக்கு போதைப்பொருள் மாஃபியாவிடம் இருந்து லஞ்சமோ அன்பளிப்பு போய்கொண்டிருந்திருக்க வேண்டும். அதனால் தான் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டு இருந்திருக்க வேண்டும். உங்கள் கையில் இருக்கும் அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் ஒரு நிர்வாகம் உயர்ந்து நிற்கும். கடந்த ஆண்டுகளில் போதை கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்குள் நுழைந்திருக்கிறது. அப்போதைய முதல்வர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா என்ற கேள்விகள் எழுகின்றன. இந்த முறை தாவைக்கா மட்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்ன ஆகி நிற்கும்? நினைக்கவே பயமாக இருக்குது. வழக்கம் போல அதிகார மையம் பணம் வாங்கி கொண்டு இன்று எங்கேயோ செய்திகளில் வரும் அந்த போதை கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நம் தெருவுக்குள் வந்து அப்படியே நம் வீட்டுக்குள்ளே வந்து நுழைந்திருக்கும். நல்ல வேளை தப்பித்தோம் என்றுதான் தோன்றுகிறது. நம்முடைய மகன்களையோ மகள்களையோ தம்பிகளையோ தங்கைகளையோ இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாத வரைதான் இது செய்தி. நம் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிவிட்டார் என்று தெரியும் போது அவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது அதன் தீவிரம் நமக்கு உரைக்கும். இப்ப தம்ப்நெயில் செய்திக்கு வரேன். இந்த மாதிரி நெகட்டிவ் தம்ப்நெயில் வச்சாதான் கொஞ்சம் பேராவது வந்து பாக்குறீங்க. அதுக்காக தம்ப்நெயில் மொத்தமாக தப்புன்னு சொல்ல வரல. தாவைக்கா ஆட்சியில் தீமை விளைஞ்சிருக்குது. யாருக்கு? போதைப்பொருள் கலாச்சாரத்தை அனுமதித்து அதன் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களின் வாழ்வை கெடுத்து குட்டிச்சுவராக்கி கோடி கோடியா கொள்ளையடிச்ச கும்பலுக்கு தான் தீமை விளைஞ்சிருக்கு. போதையில்லா தமிழகத்தை கொண்டு வர ஒரு போராட்டத்தையே ஏன் ஒரு போரையே ஆரம்பித்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய்க்கு வாழ்த்துக்கள். போதையில்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம், போதையில்லாமல் வாழ்வோம். அடுத்து இன்னொரு பிரச்சனையோட வரேன். நன்றி, வணக்கம்.